என்னப்பா கதாளி தட்டு போட்டிருக்கானா? விசில் அடிச்சு சிரிக்கிறது. என் மயன் மேலப்படார அருண் சிலையா நின்ட்டானே. இவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அகமுடையார் முன்னேற்ற கழகம்னு. அந்த கட்சியில் 7 பேரை தவிர எவனும் இல்லை. என் பேரை கெடுக்கிறது கட்சி ஆரம்பிச்சிருக்கு. அப்பா ஆரம்பிக்கிறேன்டா அடுத்த கட்சி ஏழை மக்கள் கட்சி. அதில் நீ தான் சிவகங்கை மாவட்ட செயலாளர். அதோட நான் தெருவில் தெரிஞ்சு நான் தூக்கி வளர்த்த உள்ள என்னன்னு கேஸ்டவளா இல்லை, நீ என்னதான் செய்ய வர்ற? இங்க வா. என்னதே புரியுதா தம்பி பேசுறது? என் கட்சியில நீ இருக்க அப்படி சொல்ல. சிங்கம் நம்ம ஏழை மக்கள் கட்சி. நம்ம எல்லாரும் ஆனந்த் பொம்பளை வேஷம் போட்டு வந்ததில் மயங்கிட்ட. ஐயோ உன்ட்ட பேசவே நிறுத்து. தெரியாம உன்னை எழுப்பிட்டே, நீ என்ன வேணா செய். நீ அப்படி சாயி தாயமங்கலம் வந்தோன்னு உன்னை இறக்கி விடுறேன். ஆத்தி ஏண்டா பயமுறுத்துற? நீ எந்திரிச்சு போடா. எப்போ பார்த்தாலும் சென்ன முண்டை மாதிரி உட்காந்துக்கிட்டு உன்னை எடுத்தான மூட்டை நக்கிட்டு போயிருச்சு. ஏண்டா உண்மையை வெளில சொல்ற? அக்கா தங்கச்சிலாம் பார்க்குது, வெற்றிக்கார் நல்ல வய எந்திரிக்கவே வெள்ளைன்னு முண்டைக்கு சேறு பிடிச்சிக்கிருச்சு. எந்திரிடா, நெளிச்சாது எந்திரிச்சு போடா. ஐயோ முடியலடா. நான் சந்திக்காத சாமியாரே கிடையாது. ராசாக்கூர் அகமுடையார் வம்சத்தில் பிறந்து நாடக உலகத்திலே அப்படி ஒரு பொருத்தமான ஆள் இன்னும் பிறக்க போறது கிடையாது. என் சித்தப்பேன் 5.5 கட்ட 6 முகம். தம்பி அவன் வர்றாங்க பிடுங்குறாங்க. நீ வாடா சிங்கம், கெடாமத்தம் போனியாடா. எங்கடா தம்பி எல்லாம் எங்கன்னு படுத்துருக்காங்களோ. இந்த வாண்டுகள்லாம் நாளைக்கு லீவு எங்கே போனாங்க, எப்போ வருவாங்க? சாமியாரை சந்திக்கிறேன். ரஞ்சிதா இல்லை இந்த சுனிதா. என் பேர் சுனித். இந்த ஒரு வழியா நகட்டி எந்திரிச்சேன் செனப்பரிச்சாலிமை. வாங்க சாமி. நம்ம பெரியாஜிபதிக்கு டாக்டரை பார்க்க வர்றாரு. மூலம் தம்பி நீ பேசாம ஒரு கடுப்பு கலப்பாத. அவருக்கு எனக்கு சண்டை. நீ வாலி போய் எப்போ பார்த்தாலும் கன்னத்தில் கையை வச்சு எதுக்கு தேன் குறைக்கிறீன்னு தெரியல. சாதாரண 2 விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்கள். பாருங்கள் செங்கக்கல். வணக்கம். ஆலப்புலாக். வந்தாரை வரவேற்பது வந்தமிழ்நாடு. எம்சாண்ட். வந்தாரை வாழ வைப்பது தமிழரும் நாடு. பீசான். அபச்சாரம் செய்தால் உங்களை இல்லம் தேடி வருவோரை இவனை தூக்கி போட்டு விபச்சாரம் செய். கட்டாரி கார்த்திக் நினைவாக என் தம்பியில் சாக 201 ஒரு 50 ரூபா இருக்குமா? சரி சரி போ. என் தம்பி அபச்சாரம் செய்தால் உங்களை இல்லம் தேடி வருவோரை என்ன செய்யணும்? உப்பு கண்டம் போடும். உபச்சாரம் செய்ய. உப்பு கண்டம் போறியா? உபச்சாரம் செய்ய வேண்டும். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உப்பு உண்மை பேசி. உப்பில்லாத குளிட்டால் 9 அமிர்தமாகும். அமிர்தமாகும். அது சொல்லு. சொல்லிட்டேல அப்புறம் என்ன? என்ன தெரியும் உனக்கு? உனக்கு என்ன தெரியும்? எல்லாமே தெரியுமா? எல்லாமே தெரியும், அனைத்தும் தெரியும். கடுகு 100 அவ்வளோ. கடுகு 100? விஷயம் பேசுவான். என்ன விஷயம்? புராணம் பேசுவோமா? பேசுவோம். புராணங்கள் மொத்தம் எத்தனை? எத்தனை? என்ன நான் கேட்கிற திருப்பி என்கிட்ட கேட்கிற? 2. ஏய் 2ங்கிறது அது இதிகாசம். புராணம் மொத்தம் 18 புராணம். அது கிடையாது. 1. என்ன 1? 1ல இருந்து தான் 18 வரும்ட்டேன். சரி 1ல இருந்து ஆரம்பிக்குது. சரி 18 புராணம் நீங்க படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். பேசுவீங்களா? ஏய் நான் ஊமையா? சரி 18 புராணத்து பேரை சொல்லுங்க. 18 புராணத்தின் பேர். 18 புராணம். 18 புராணம். பிஎஸ் கார்த்தி ஆடனம்பாலில் பயர் டான்ஸ் ஆட வந்திருக்காரு. யார் அது? எங்க அண்ணே திருப்பவனம் சேங்கை மாதிரி சித்தப்பா. இவர் ஏன் வர்றாரு இப்ப? யாரு இந்த தம்பி? ஏய் எந்த உறுப்பு? ஏய் தூக்கத்துல வந்து எந்த உறுப்பான்? அவர் என்ன பரம்படிக்கிறாளா? 18 புராணத்து பேரை சொல்லியா? 18 புராணம். ஆமாம்.
18 புராணத்துடைய பேர் இப்ப சொல்றேன் ஆவரங்காட்டுல. சொல்லுங்க இப்ப பேசுங்க. 1வது புராணம். என்னது? 1ஆம் புராணம். ஏய் அதே தெரியுமா தெரியா தேவலா சட்டான்னு அரைஞ்சே ஏய் விட்டுத்தரா தெரியுமா போறான்? கண்ணை வேஷம் போட்டு வரையோ. அதே போல 2வது புராணம். உனக்கு தெரியுமா புராணம்? தெரியும்ல. சொல்லு 2வது புராணம் என்ன? 2ஆம் புராணம். 2வது புராணம் 2ஆம் புராணம். என்னைய தப்பா பேசி விட்டான். ஏ புராணத்துக்கு பேர் இருக்குல்லையா? இருக்குல்ல. அத சொல்லியா? புராணத்துக்கு பேரு 3வது புராணம். 3ஆம் புராணம். ஏய் எதுக்கு கை தட்டிப்ப? யாருமே பேச முடியாது இந்த விஷயத்தையா? பந்த புராணம். பந்த புராணமா? சரி முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஆரம்பிச்சுட்டேன்னா நீங்க முடிச்சிருவீங்க. பிரம்ம புராணம், பத்ம புராணம், வைஷ்ணவ புராணம், பாமன புராணம், கூர்ம புராணம், மச்ச புராணம். ஏன் தெரியலையா? சொல்லுங்க. நான் தான் நெஞ்சடை நானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வங்காச்சியா கத்தி கிடைக்கும். அப்புறம் விளக்கமா இருக்கு. பேசுடா. பேசிக்கிட்டு தாங்க இருக்கேன். என்ன பேசுனேன்? என்ன புராணம் தான் பேசுனேன். சரி சொல்லு. பிரம்ம புராணம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நாங்களே சொல்லிட்டோம்னா 6000 பிரம்ம புராணம், பத்ம புராணம், வைஷ்ணவ புராணம். ஏன் தெரியலையா? சொல்லுங்க. அதான் கையை மட்டும் தானே இப்படி ஆடுது. நான் சொல்லிக்கிட்டு தாங்க இருக்கேன். பாமன புராணம். பாமன புராணம். அதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்லாதீங்க. கூட மச்ச புராணம். மச்ச புராணம் இதெல்லாம் தெரியுமுங்க. இதெல்லாம் நான் 2வது படிக்கும் போதே படிச்சுட்டேன். வேற சரி புராணம் வேணாம். புராணம் வேணாம். சரி 50 காப்பியங்கள் பேசுவோமா? பேசுவோமா? 50 காப்பியங்கள் என்னென்ன? 50 காப்பியங்கள். சிந்தாமணி இருக்குல்ல. சீவக சிந்தாமணி, ஏய் மணிமேகலை, சரஸ்வதி, இருளாயி, கருப்பாயி, பாண்டியம்மா. கருப்பாயி பாண்டியம்மா. ஆமாம். ஏய் இருக்கு. சரியா தான் சொல்லி. பாண்டியம்மாவோட அக்கா குருவம்மா. ஒண்ணே சரியா சொல்லியிருக்க. சரி நான் சொல்லவா? இங்க நீ சொல்லியா? நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. படிச்சோம்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாவதி, குண்டலகேசி 50 காப்பியம். சிந்தாமணிக்கு முன்னாடி கோரிப்பாளையம். கோரிப்பாளையத்துக்கு பக்கத்துல காலவாச. மூளையை வளர்க்க சொன்னா மசுரை வளர்த்துக்கிட்டு. ஏய் ஊர் பேரை சொல்லலையா? சிந்தாமணி. ஏன் சிந்தாமணின்னு பேர் வந்துச்சு? ஏன் வந்துச்சு சொல்லு. ஒரு ஆளு அன்றைய காலத்திலே மாட்டு வண்டியிலே தண்ணியை புடிச்சு சிவகங்கை மாவட்டத்துல இருந்து ஓட்டிட்டு போறேன். சரி ஒரு தண்ணி கூட சிந்தாமல் கொண்டு போய் இறக்குனதுனால் அது சிந்தாமணி. இந்த 4 பேர் வெண்ணமைகள் நினைச்சு போங்கடா. ஊருக்கார தட்டாட்டாலும் உங்களை தட்டுறதுக்கு தாண்டா வச்சிருக்கேன். வாங்கி கொடுத்த புரோட்டாவை கக்குங்கடா. என்னையா நடந்துகிட்டு இருக்கு? இவன் வந்து என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கு? யாரையா இவன்? அவன் ஏதாவது உங்களை தள்ளின்னு சொன்னானா? அவன் எதுக்கு வந்தானே எனக்கே தெரியல. போ அப்பா மேகி கண்டி வச்சிருக்கேன், சாப்பிட்டு அப்பா வரேன். காலைல பள்ளிக்கூடம் போகணும். போங்க தங்க ஓடுங்க. அம்மாட்ட போய் இருந்த வரேன். எதுக்குடா வர்றியா? என்னமோ மானாமதுரை கறிக்கடை பாலாக்கு பிறந்தே மாதிரி. 50 காப்பியங்கள் சொல்லிட்டான். சரி குறுங்காப்பியம் இருக்குல்ல? ஆமா அத சொல்லு. சிறுஞ்சீரகம், சிறுஞ்சீரகம்மா, கடுகு, அரசன் சோப்பு, உன் புருஷன் சோப்பு. வேற என்ன? வேற இந்த வட்டார பாவதரு 50 காப்பியத்தை சொல்லுங்கடா. கொரண்டு சுப்பிரமணி மயன். அதான் எது சொல். அவர் இப்பதானே எங்க அண்ணன் சொன்னதை மறுபடியும் கேட்காதீங்க. சரி அதை விடு. சிலப்பதிகாரம் இருக்குல்ல? ஆமாங்க. இந்த சிலப்பதிகாரத்துல கோவலனும் கண்ணகி இருந்தாங்கல்ல? ஆமா. இந்த கோவலனும் கண்ணகியும் எங்க இருந்து பிழைப்பு தேடி எங்க இருந்து எங்க போனாங்க? அதை சொல்லு. கோவலனும் கண்ணகியும் சிலப்பதிகாரத்திலேயே ஆரம்பத்துல 1923 கிமு. சொல்ல வேணாமா? சரி சொல்லு. அதுதாங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஏங்க நீங்க ஊட சொல்லு. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மறந்துடுவேன். ஊட எதுவும் பேசாதீங்க. 1923 கிமு. ஆமா மண்ணெண்ண கணக்கு ஓனர் மயன். சிலப்பதிகாரத்தை எங்க இருந்து எங்க போனான்னு சொல்றாங்க. சிலப்பதிகாரத்தையா? இந்த ராமேஸ்வரம் போறதுக்கு வந்துட்டான். எதுக்கு தயா வார? அவன் ஏதாவது உங்களுக்கு சொன்னானாங்க? நீங்க ஏங்க அந்த பச்சை புள்ள மேல சரி போ அப்பா கள்ள மிட்டாய் வச்சிருக்கேன் அலமாரியில எடுத்து சாப்பிட்டு இருந்துகிட்டு பள்ளிக்கூடம் வேணும் வந்துடும் போ.
போப்பா வீட்டுக்கு போப்பா, அப்பா வரேன். டேய் யா, சிலப்பதிகாரத்துல கோவலனும் கண்ணகி பிழைப்பு தேடி எங்க இருந்து எங்க போனாங்க? கோவலன். கோவலன் பேரை கேட்கலையா? இருங்க சொல்றேன். சரி சொல்லியா. கோவலனும் கண்ணகி பிளவு தேடி எங்க போனாங்க? எங்க போனாங்க? செங்க காலவாச. அங்க போல. போகாத இடத்த ஏன் சொல்ற? கோவலன் என்றால் என்ன? கோவலன் என்றால் என்ன இல்ல, கோவலன்கிறவன். கோவலன் மனைவி கண்ணகி. ஆமா. ஏன் அவ பேரு கண்ணகி? கண்ணே நெய். எதுக்குடா எறும்பு கடிச்சு போச்சா? எதுக்குடா அந்த பாடுபடுத்துறாங்க? கண்ணகி என்றால் என்ன? கண்ணை நெய் போல் திரிய மூட்டி பார்ப்பவள் கண்ணகி. கோவலன் அவன் வந்துட்டானா அந்த திமிங்கலாம்? எதுக்கு சிரிக்குது அது ஊரா? அவங்க ஐயாவுக்கு நீர்மாலை உடைக்க வர்றேன், குடை உடைக்க வந்திருக்கேன் முச்சந்தில. இப்ப அடுத்ததாங்கல எதுக்குடா? ஏய் ஏலே, உன் தெம்புக்கு டம்ளர்ல தண்ணி உண்டாலே அதியா, இப்ப எதுக்குடா அதை தண்ணி குடை தட்டிட்டு வந்தியா? எங்க இருந்து எங்க போனா விஷயத்த பேசியா? எங்க இருந்து எங்க போனாங்க? ஆமா. எங்க இருந்து எங்க போனாங்க? அங்கிருந்து அங்க போனாங்க. இங்க இருந்து சொல்லுங்க மச்சான். எங்க இருந்து எங்க போனாங்கன்னா, தொலைந்து போச்சு. கோவலனுடைய உன்னதமான துணைவியாரும் மனைவியாருமான அந்த பெண்ஜாதி என்று சொல்லக்கூடிய பொண்டாட்டி தான் கண்ணகி. டேய், இத நானே சொல்லிட்டேனா அவரும் சொல்லிட்டாரு, மறுபடியும் நீ முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? எனக்கு எப்பயுமே வரலாற இருந்து சொல்லி வந்தாத்தையும் பழக்கம். சரி சொல்லி தொலை. இடையில இருந்து சொல்ல மாட்டேன். அந்த கண்ணகி கோவலன் பிழைப்பிற்காக எங்க போனாங்கன்னா, ஆரம்பத்துல எனக்குத்தான் போன் அடிச்சு கேட்டாங்க. இருங்க, நான் உள்ளதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்லு. போன் அடிச்சு இந்த மாதிரி பொழப்புக்கு போக வழி இல்லாம தர்றோம், எங்க போக அப்படின்னு கேட்டாங்க. கேட்டப்ப அப்பத்தே நான் சொன்னேன், மானாமதுரை பஸ் ஸ்டாண்டுக்கு நேரம் ஒரு குடிசை இருக்கு, போயிரு, உன்னை வெறும் தண்ணியில ஓட்டி எரிச்சு போடுவேன். கோவலன் கண்ணகி உருவான காலம் எந்த காலம்? இவற்றை வந்து எதுக்கு சிரிக்குது? வர்றானா அந்த ஆமை? ஆமா, அவ்வியார் வேஷம் போட்டு வர்றாரு. போ அப்பா, தாயமங்கலத்துல ஊதி வாங்கிட்டு வந்திருக்கேன், விளையாண்டுக்கிட்டு இருந்த வாரேன். அவன் துறைச்சிங்க மயனோட சேராத. அப்பா வரேன், அந்த ஊதிய ஊதுப்பாய். எதுக்குடா வர? டேய், கோவலனு கண்ணகி எங்க இருந்து எங்க போனான்னு கேட்டா அத கோவலன் மறுபடியுமா? கண்ணகி. ஆமா, கோவலன் தான் கண்ணகியுடைய புருஷன். ஆனா கண்ணகி கோவலனுடைய சம்சாரம். தட்டி கட்டி ஏதாவது பண்ணி விடுங்கடா, ஊருக்கு தெரியக்கூடாது, அடிச்சு விடு. ஆனால் கோவலன் ஒரு நாளும் கண்ணையை விட்டே இருந்ததில்லை. விட்டு இருந்தாயா? இருந்தேன். எப்ப இருந்தேன்? மாதவி நாட்டிய தரையன் மாதவி கண்ணகி காப்பு கட்டும் போது கோவலன் விட்டு இருந்தான். காப்பு கட்டினாளா? ஏன் கண்ணகி பொம்பளை காப்பு கட்ட மாட்டாளா? நீனே பேச. என்னையா அதிசயம்? சமாதியை கும்பிட்டு போறாரு. ஆகி வருதா? அப்பா வரேன். ஆனா காலையில எங்க ஆத்தாக்க உரம் பேச நூறுனா வேலை எங்கிட்டு கரையில உட்காந்து யாரோ ஒரு பையன் பொதுக்குன்னு வந்தேன், கடைசி வரைக்கும் வாயே திறக்கலடி. இவன் எதுக்கு தேவை? எந்த ஊருடா இங்கன்னு வந்து தவணேன். இவன் எதுக்கு எக்ஸசைஸா? ஆமா, 3:30 வாக்கிங் போவாரு தம்பி. கிடமாட்ட முண்டை அந்த கருவானை அவனை அரைச்சு வேட்டு விடுறான். சொல்லியா? 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 கோவலன் கண்ணகி எங்க போனாங்கன்னா, எங்க இருந்து எங்க போனாங்க? அவங்க ஊர்ல இருந்து அவங்க ஊருக்கு போனாங்க. எந்த ஊரு? அத சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை. இருங்க, சாமி வந்துருச்சு. கோவலன் என்ன சாமின்னு கேட்டா தானே நிற்பேன், நான் கேட்கவே மாட்டேன். எந்தோட சாமி நோத்தாண்டு
ஏப்பா ஏப்பா ஆவரங்காட்டு மண்ணில் வந்து எங்க ஆத்தா இறங்கிட்டேன். அடே ஏலே 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 வந்தது சாமி இல்லைங்க, வேற என்ன? என்னமோ ஆடிட்டேன், ஏதோ கடிச்சு குடிச்சா. இது எப்பத்தானே சொல்லுவிய இந்த விஷயத்த? விசேஷம் ஆ. எங்க ஊர்ல காது. ஏய், அதான் போய் அதுவே அப்ப நீ தானே சொன்ன. காவிரி பூம்பட்டினத்துல இருந்து காவிரி புகும்பட்டினம் கிடையாது, ஆ. அது பேரு காவிரி லேஞ்சு கட்டிக்கு வந்திருக்கேன். நீ எதுக்குடா அப்படி வர்ற? இருங்க எது- இருங்க இருங்க. இல்லை, இது என்னடா மாலை எனக்கு போட வந்தியா? அவன் படுத்துறானே. காவிரி பூம்பட்டினத்துல இருந்து எங்க போனாங்க? சர்பத்து கடைக்கு. ஏய், அப்புறம் என்ன இங்க போனா இங்க ஏன்ட்டியா எடுத்துக்கிட்டு? அப்ப தெரியாதா? தெரியும். ஆ. தாங்கள் முனிவர், நாங்கள் 5 பேர். உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? அனைத்தும் தெரியும். சிவகங்கை எப்படி உருவாச்சு சொல்லிடுவா. ஏன் நான் வண்டியில் போகும்போது சொல்லுவேன். சொல்லுங்க. மிகப்பெரிய கதை, சுருக்கமாக சொல்கிறேன். சுருக்கமாக. ஆ. நம்ம தேன்றாட்டு எடுக்க வந்திருக்காரு. இருங்கண்ணே, உங்களுக்கு என்னண்ணே? ஒரே ஒரு விஷயம் அண்ணே, இருண்ணே. இது என்ன நேரம்னு தெரியுமா? சிரிக்க வைக்கிறதுக்காகத்தான் கோமாளி அண்ணே. அண்ணே இருண்ணே, அண்ணே சும்மா இருண்ணே. என்ன புராணா? ஆமா, சும்மா இருண்ணே. சிரிக்க வைக்கிறதுக்கு தானே கோமாளி. வள்ளியும் நாரதரும் பேசும்போதே தர்க்க அண்ணே. நாங்க கோமாளி. இந்த இதுக்கு பூரா சிரிக்குதுன்னா எதுக்கு உட்காந்துருக்கு? ஓகே ப்ரோ. ஐயா, ஐயா கிடையாது, கொய்யா. பகீரதன் ஒரு மன்னன் இருக்கான். பகீரதன் ஒரு இருக்கான். அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த ஆகாய கங்கையை பூலோகத்துக்கு வர செய்யணும். சரி, எப்படி? ஆகாய கங்கையை ஆகாய கங்கையை பூலோகத்துக்கு வர செய்யணுங்கிறதுக்காக தவம் இருக்கான். தவம் இருக்கும் பொழுது அந்த ஆகாய கங்கை இருக்குல்லவா, இந்த ஆகாய கங்கை வேகமா பூலோகத்துக்கு வருது. சரி, அந்த ஆகாய கங்கை முழுமையாக பூலோகத்துல வந்துச்சுன்னா அந்த உலகமே அழிஞ்சிரும். பூலகமே அழிஞ்சிரும். சரி, அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, எல்லாரும் போயிட்டு சிவன்கிட்ட முறையிறாங்க. என்ன முறை? ஆகாய கங்கையோட வேகமா வருது, இதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சிவன்கிட்ட போய் முறையிடுறாங்க. அப்ப என்ன செய்யறாரு அப்படின்னா, ஆகாய கங்கை வரும் பொழுது சிவபெருமான் தன்னுடைய ஒரு ரோமத்துல, ஜடாமுடி இருக்குல்ல, ஒரு முடி, ஆமா, இந்த ஒரு ரோமத்துல அப்பேற்பட்ட ஆகாய கங்கையை அடக்கிறாரு. சிவபெருமான ஆகாய கங்கை அடக்கிறதுனாலதான் சிவகங்கை என்று, அந்த சிவபெருமானே கங்கையை தன்னுடைய ரோமத்தில் அடக்கிறதுனாலதான் சிவகங்கை என்று பெயர் வர. அருமை அருமை. கண்ணாடியை காமிச்சு இது நிப்பாட்டார் ட்ரெயினை. இதுல பாரு பாவம், ஒரு பச்சை பைய சிரிக்க வைக்கிறேன். அத்தா ஒரு கைதட்டு கொடுங்கத்தா அவனுக்கு. போய் சட்டியை மாத்தி போடு, அப்பா வர்றேன். சாமி சிரிக்க வைப்பதற்காக நாங்க, சிந்திக்க வைப்பது தான் நீங்க. அபிஷேக பிரியா சிவா. ஏய், அவுசாரி குச்சிக்காரெல்லாம் பேசக்கூடாது. ஏய், நான் யாருன்னு தெரிகிறதா? தெரியும், நாரத மகரிஷி. ஏன்னா குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு குறிப்பெருவின் தன்மை உண்டு. கண்டிப்பாக கண்டிப்பாக. தங்களை தெரியாம இருக்கலாமா சாமி? வாழ்க வாழ்க. நாங்கள் நகைச்சுவையாக விளையாடினோம், எங்களை மன்னித்து விடுங்கள். என் தங்கை வள்ளி இருக்கிறது, இன்னும் ஒண்ணு ஏழு ஒண்ணு இருக்கு. அழைத்து வாருங்கள். அழைத்து வாருங்கள். உங்கள் நீங்களே, ஆமா, அந்த பிள்ளை அழைத்து வாருங்கள். தம்பி, அண்ணா, உன்னை பார்த்தா குரண்டி சுப்பிரமணி மாதிரி இருக்கப்பா மண்டை நீ. அதனால தம்பி, அண்ணா, ஒரு நாளும் பிரியாத எப்பிரிவை சாமியார் வந்தா. ஆமா அண்ணா. எத்தனையோ சாமியாரை நம்ம மடக்கி பார்ப்போம், பயந்து விடுவார்கள். உண்மைதான் அண்ணா. ஆனா அந்த சாமி பயப்படவில்லை. என்ன காரணமாக இருக்கலாம் அண்ணா? இடுப்புல தாயத்து கட்டி இருக்கிறார். எக்கோ வைப்பா ஐயா கருப்பாய். எப்படி தெரியுமா தம்பி? ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி பாண்டியர்களே, இன்று பிறந்தோமடா என்ன செய்வே, கூட பிறந்திட்ட எப்பிரவி தம்பிகளே, எந்த தம்பி பாண்டியர்களே, இன்று பிரிந்தோ
பார்த்து ஆக வேண்டிய காரியங்களப்பா. சரி அண்ணா. அது வரைக்கும் லோகிதாசனை நான் ஈரம்பு அண்டாமல் பார்த்துக் கொள்கிறேன். பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் அண்ணா. தூக்குங்கடா தண்டிகள்ல எல்லாலங்கடி எல்லாலோ தொலை தூரம் போக வேணும். கண்ணே வெள்ளையம்மா கண்ணே